சரியாகச் சொன்னாய் தேவி. பொறுமையாக இரு என்று சொன்னால் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அமைதியாக இரு என்ற அர்த்தம் அல்ல. நிதானமாக எதிரியை நிலைகொள்ள வைப்பது என பொருள் கொள்ள வேண்டும். உண்மையை சொன்னால் நீதானே அந்த வீட்டு மருமகள். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? உண்மையை சொல்வதற்கு நேரம் காலம் வரும். அதுவரை நீ தாராவிற்கு இடம் கொடுக்காமல் எதிர்த்து ஆடு. வெற்றி உனக்குதான். ஆம் மாறி, நான் கலந்து ஆலோசித்து உனக்கு ஒரு மாற்று வழியை ஏற்பாடு செய்கிறேன். அதுவரைக்கும் நீ உண்மையை சொல்லாமல் இரு. உன்னுடைய கணவன் குழந்தைக்காக நீ இந்த ரகசியத்தை காப்பாற்றிதான் ஆக வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இரு, நல்லதே நடக்கும். சீக்கிரமா இதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கவலையை விடு, உனக்கான மாற்று வழியை ராஜா ஆலோசித்து சொல்லுவார். ஆமாம் மாறி, நான் ஆலோசித்து சொல்கிறேன். தேவி, போகலாமா? பரவாயில்ல. ஆமா, பால் யாருக்கு? சூரிய மாமாக்கும் தேவிக்கும். ஓ, நான் கொண்டு போய் கொடுக்கவா? அதை என்கிட்ட கொடுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். இந்த வேலைலாம் உங்களுக்கு எதுக்கு? நானே இது கொண்டு போய் கொடுக்கறேன். ஏன் என்ன கெஸ்டா பாக்குறீங்க? இந்த குடும்பத்துல ஒருத்தரா பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? மாயாஜி எனக்கு ஆண்டி மாதிரி. அப்ப இந்த ஃபேமிலில நானும் ஒருத்தி தானே. நானே கொண்டு போய் கொடுக்கறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உரிமை எடுத்துக்கிறாளே, நம்புற மாதிரி இல்லையே. எதுக்கு அவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. என்னங்க கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். ஏங்க, நீங்க இந்த வீட்டோட கெஸ்ட்டுங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்காகங்க செய்றீங்க? நான் அப்படி நினைக்கலையே. இது என் வீடாவும் இந்த ஃபேமிலியில நானும் ஒருத்தின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. சரி, தேவி பாப்பா எங்க? அவ வெளியில பால்கனில வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. ஓ சரி, நானே போய் கொடுக்குறேன். தேவிமா, பால் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கல, வாங்கிக்கோ. நீங்க ஒண்ணு எனக்கு ஆசையா கொடுக்க தேவையில்ல. நான் ஹாசினி கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சுக்கிறேன்.
என்னாச்சுங்க? என்னங்க முகத்துல பால் குட்டிருக்கு? அது குழந்தைக்கு ஆசையா பால் கொடுக்கணும்னு டம்ளர்ல எடுத்துட்டு வந்தேன். நீங்க யார் எனக்கு பால் கொடுக்கறதுக்குன்னு? துர்கா மாதா எனக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலை என் மூஞ்சில ஊத்திட்டா. தேவிமா, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணான்னா வேணான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டூ மச் எல்லாம் பண்ணக்கூடாது. டேடி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். சரி விடுங்க, குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக குழந்தை மேல இப்படியா கோவப்படுவீங்க? பாத்தியா அவங்க எவ்வளவு ஹம்பிளா நடந்துக்கிறாங்கன்னு? நீ அவங்கள பார்த்து கத்துக்கணும். இங்க பார், இனிமே துர்காமான்ற பேரை சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு தேவிமா. நீ முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு. சாரி கேளுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க குழந்தை இப்படி மிரட்ட வேண்டாம். இப்படியா குழந்தைகிட்ட ஹாஷா பிஹேவ் பண்ணுவீங்க? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். என்ன எதுவும் பேசாம அமைதியாயிட்ட? என் ஆக்டிங்க பார்த்து வாய் அடிச்சு போயிட்டியா? ஆமா, எப்படி இருந்தது என் ஆக்டிங்? ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு உன்னோட ஆக்டிங். புரியல. நீ மகா நடிகையா வின் பண்ணா கூட ஐ டோன்ட் கேர். என்ன? இங்க வா. என்ன? நீங்க எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு நாளும் நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் மாரியம்மாக்கு அப்புறம் துர்காம்மா தான் என்னோட அம்மா. மைண்ட் இட். எங்க போயிட போறேன்? சூப்பர் புஷ்பா. சூப்பர் என்ன? சூப்பரோ சூப்பர் புஷ்பா. நீ சொன்ன பொய்ய நம்பி சூர்யா குழந்தை தேவி மேல கோவப்பட்டு சாரி கேட்க சொன்னது சூர்யா கிட்ட கிடைச்ச பெரிய மாற்றம் தான். என்ன சிஸ்டர், பெரிய மாற்றம் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? சூர்யா குழந்தை தேவி மேல கோவப்பட்டது உலக அதிசயத்துல ஒண்ணுன்னு சொல்லலாம் சிஸ்டர். புஷ்பா, சூர்யா கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் தான் நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சிஸ்டர், புஷ்பான்னது ஃப்ளவர்னு நான் தப்பு கணக்கு போட்டேன் சிஸ்டர். இது ஃப்ளவர் இல்ல, ஃபயர்னு இப்பதான் சிஸ்டர் தெரியுது. புஷ்பா, தேவி விஷயத்துல சூர்யா உன் பக்கம் சாஞ்ச மாதிரி அவனை முழுக்க முழுக்க உன் வழிக்கு கொண்டு வரதுக்கு நீ முயற்சி பண்ணணும். சூர்யாவை எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வந்துட்டா போதும். நீ இங்க வந்த காரியம் சக்சஸ் ஆகும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். நீங்க எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே சூர்யாவை என் வழிக்கு கொண்டு வந்து காட்டுறேன். யார் அது? யாரு? 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 ஓபன் பண்ணுன்னு சொல்றேன்ல. யாருன்னு கேக்குறேன்ல. ஏய் சி தொரடி. தெரடியா? என்ன இது? சுண்டக்காய தூக்கிட்டு வந்திருக்கிறா? ஏய், எதுக்கு இப்படி கதவை தட்டிட்டு இருக்க? ஏய், வாய மூடிட்டு. ஷோ தேவிமா, ஊத்து. வேண்டாம். தேவிமா, நீ ஊத்து. ஐயோ, மூச்சில ஊத்தா. தேவி, வேண்டாம். தேவிமா, நான் சொல்றேன்ல, நீ ஊத்து. வேண்டாம் துர்கா, நீ ஓவரா பண்ற. தேவிமா, ஊத்து. ஊத்திட்டா, மூச்சில ஊத்திட்டா.
சூப்பர் துர்காமா, சூப்பர் சூப்பர். ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தை கையில பாலை கொடுத்து இப்படி பண்ணிருப்ப? ஃப்ளவருக்கு பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கையில கொடுத்திருக்கலாமே. இப்படியா பூவுக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி பாலை தூக்கி எங்க பியூட்டி மூஞ்சிலியா ஊத்துறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ தானே சொன்னா தேவிமா இவ முகத்துல பாலை ஊத்துனான்னு. சொன்ன பொய்ய நிஜமாக்க வேணாமா? அதுக்கு தான் இப்படி பண்ண சொன்னேன். செய்யாத விஷயத்துக்காக கெட்ட பேர் வாங்கினா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பதான் அவ செஞ்சிட்டால, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சரி. தேவிமா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் துர்காமா. சந்தோஷ். என்ன குழந்தை விஷயத்துல அவங்க அப்பா கிட்ட டபுள் கேம் ஆடுறியா? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான். இனிமே இந்த கேம் ஆடின இதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதை தாங்க மாட்டேன். ஏய், என்ன சீனா? உன் படத்தை ஏன் தியேட்டர்ல ஓட்டாத. சிஸ்டர் பிடிச்சாலும் பிடிச்சாங்க, ஒரு பெரிய கேடியத்தான் பிடிச்சிருக்காங்க. ஆமா, நீ யாரு? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ரைட்ஸ்ல என்கிட்ட வந்து சீனை போட்டுட்டு இருக்க? அப்படி கேளுங்க புஷ்பா. புஷ்பான்னதும் ஃப்ளவர்னு நினைச்சியா? ஃபயர்மா ஃபயர், எரிச்சிடும், ஜாக்கிரதை. என்னடி கேட்ட? நான் யாரா? எனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தமா? இது ஏன் வீடு. இந்த வீட்டோட சொந்தக்காரி நான். இது என்னோட குழந்தை. என்ன இவ இப்படி சொல்றா? ஒருவேளை இவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சா? அது உண்மைதானா? உன்னை கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு துரத்தல, என் பேரு துர்கா இல்ல. என்ன இந்த புஷ்பா கிட்டயே சவாலா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சூர்யாவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சு நான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகி எந்த ஜென்மத்துக்கும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர விடாம நான் துரத்துறேன்டி. பார்க்கலாம். பார்க்கலாமா? நீ சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் உன்னை இந்த வீட்டுல வச்சாதானடி. கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல, என் பேரு துர்கா இல்ல. சபதம் வேறியா? தேவிமா, வா. யாரு யார வேணா துரத்துட்டு, நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்தாம இருந்தா சரி. என்ன இப்படி சவால் விட்டுட்டு போறா? எனக்கு சேலஞ்ச்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். போ, மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சவால்ல நீ ஜெயிக்கணும்னா நீதான் சூர்யாவை உன் பக்கம் இழுக்கணும். அதை நான் நாளைக்கே பண்றேன். துர்கா 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 வெயிட் 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 இரு இரு இரு. சூப்பர் துர்கா, அடிச்சு தோல் கலப்பிட்டேன். முதல்ல அந்த புஷ்பாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளிய துரத்தணும். சூர்யா மாமாவ குழந்தை மேலேயே கோப்பட வச்சுட்டாலே அவ. கண்டிப்பா நான் அதை செய்வேன். தேவிமா, அம்மா நான் இருக்கேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. அவ என்ன பண்ணாலும் அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. அவளை பார்த்தெல்லாம் பயப்படாத, தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்கணும். நான் இருக்கேன், அவளை நான் பாத்துக்கிறேன். சரி துர்காமா.
அசினி, மாமா யார் இது மாரி போட்டாக்கு மாலையெல்லாம் போட்டு இவ்ளோ அழகா ரெடி பண்ணது? இல்ல நான் எதுவும் பண்ணலையே மாமா. நீ பண்ணலையா? அத்த சொல்லு சூர்யா. அத்த, நீங்க தான் மாரி போட்டாக்கு மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணதா? என்ன? நான் எதுவும் பண்ணலையே. நீங்களும் இல்லனா அப்ப யாரு? சார், சொல்லுங்க. மிஸ்டர் சூர்யாங்கிறது யார் சார்? நான் தான். என்ன விஷயம்? உங்களுக்கு பொக்கே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க, வாங்கிக்கங்க சார். இது யார் கொடுக்க சொன்னாங்க? எதுக்காக கொடுக்க சொன்னாங்க? தெரியல சார், ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதான் கொண்டு வந்தோம் சார். சரி, ஆர்டர் பண்ணவங்க பேர் என்ன? புஷ்பா. நான் தான் ஆர்டர் கொடுத்தேன். நான் வரேன் சார். ஆமா, எதுக்காக எனக்கு இந்த பொக்கே கொடுக்க சொன்னீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சரி, நானே சொல்றேன். மாரி அக்கா முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள். அதனாலதான் உங்களுக்கு gift கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, மாரி இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க மாரி அக்காவை முதல்ல சந்திச்ச நாள் 15/6/2020. நீங்க மாரி அக்கா கழுத்துல தாலி கட்டின நாள் 26/6/2020. அடாடாடாடாடா. தேவி பாப்பா பிறந்த நாள் 18/6/2021. சரியா? எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, ஆனா நம்ம புஷ்பா எல்லாத்தையும் பக்காவா நினைப்பு வச்சிருக்குது. தேங்க்ஸ் புஷ்பா. பரவாயில்லையே, மாரிய பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாரி அக்காவை பத்தி கேக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவங்களே என் உடம்புக்குள்ள வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஐயோ, என்ன சிஸ்டர், ஏற்கனவே மாறி துர்காவோட உடம்புல இருக்கிறா, இப்ப இவ உடம்புல இறங்கி இருக்கிறதா இவ ஒரு பிட்ட போறாளே சிஸ்டர். எனக்கு என்னவோ இது ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது சிஸ்டர். சென்டிமெண்ட் டிராமாவுக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தேவைதான். நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு வேடிக்கையை மட்டும் பாரு. குனிஞ்சு குனிஞ்சு வாழ்க்கை போச்சு. அதனாலதான் மாரி அக்காவோட புடவைய கட்டிட்டு அவங்கள மாதிரியே ரெடி ஆகி உங்களுக்கு விஷ் பண்ண ஆசைப்பட்டேன். ஓ, தேங்க்ஸ் புஷ்பா. ம். பரவாயில்ல சிஸ்டர், புஷ்பா ஃப்ளவர் இல்ல ஃபயர் தான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காளே சிஸ்டர். நான் நினைச்சதை விட ரொம்ப ஃபயரா இருக்கா. எதுக்கும் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். மாரியம்மா புடவை நீ எதுக்கு
கட்டியிருக்க தேவி ஏய் விடு எங்க அம்மா புடவைய கொடு தேவிமா புடவைய விடுங்க சொல்றேன்ல புடவைய இதை விடு துர்காமா மட்டும் தான் தொடணும் நீலா கட்ட கூடாது தேவிமா துர்காமா தான் கட்டணும் விடுன்னு சொல்றேன்ல விடு தேவிமா விடு தேவி எங்க அம்மா புடவைய நீ கட்ட கூடாது புடவைய கொடு ஏய் கட்டி இருக்கிற புடவைய போய் இழுக்கிற அறிவில்ல புடவைய விடு பொறுமை சிஸ்டர், உணர்ச்சி வசப்படாதீங்க சிஸ்டர். குழந்தைய மட்டும் தொட்டீங்க, உங்க கை ஃபயர் ஆயிடும் பாத்துக்கங்க. மாரியம்மா புடவைய துர்காமா மட்டும் தான் கட்டணும் நீ கட்ட கூடாது சொல்றேன்ல கொடு கொடு உன்ன ஏய்